விண்ணை இழந்து நன்மை தமிழங்கள் அனைவரையும் வணங்கி என் சிறந்தாழ்ந்து வணங்கி என் ஊரை தூங்குகிறேன். தாருங்கள் தங்கள் கவனங்கள். ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆனந்த கவிதை பாடி நான் பாட்டுக்கார புதன் பாரதியான தீர்க்க தரிசனம் நிறைவேறி நாம் நாடு விடுதலை பெற்று அடிமை விலைக்கு ஒழித்த நாள் ஆட்சியங்கள் 15ஆம் நாள். அந்த நாள் கண்ணீரும் செந்திரும் காற்று அறுவடை செய்த நாள். எல்லோரும் நாட்டின் பாட்டாளி மக்களும் பாட்டாள செய்த நாள். எல்லோரும் நாட்டின் மன்னர் என சாட்சிய நாள். வியாபாரம் செய்த இந்தியாவில் காய் வைத்த ஆங்கிலேயர் ராஜ்யம் கைப்பற்றினார். ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரி விரட்டிய கதை போல ஆங்கிலேயர் ராஜ்யம் கைப்பற்றினார். வெள்ளையர இந்திய மக்கள் தாய்நாட்டில் அக்தி போன்ற அல்லனுட்டு பொருந்தது போலும் எண்ணற்ற வீரர்கள் கூட்டம் பொங்கி எழுந்து பட்டி தொட்டி எங்கு விடுதலை முழக்கம் எதிரொலித்தது. பெரு வெள்ளப்பால் உருவாக்கிய தேசிய எழுச்சியை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு வளர்ந்தது. தனித்தனி அரசுகளாக ஆங்கிலேயரை எடுத்த வீரபாண்டி கட்டபொம்மன், ஜான்சி ராணி, அலகுபாய் போன்றோரின் உரிமை குரல்கள் அடக்கப்பட்டன. காந்தியடிகள் போராட்ட ஏற்ற பின் சத்தியாகிரகம், சட்டமறுப்பு இயக்கம், வெள்ளையனை வெளியேறு இயக்கம் என அற போராட்டங்கள் வெள்ளையனை திணற வைத்த ஜாதி மிரட்டல் காடு தாங்காது என உணர்ந்த அரசை அடக்குமுறை ஆங்கிலேயர் அடக்குமுறையை கைவிட்டு இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்க முன்வந்து டெல்லி செங்கோட்டை இங்கிலாந்து கொடி அகற்றப்பட்டது. 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் நம் மூவர்ண கொடியை ஏற்றப்பட்டது. நம் சுதந்திரத்தை என்றும் நம் நினைவு கொண்டு நம் உயிரினும் மேலான சுதந்திரத்தை ஈடெடுக்க பாடுபட்ட தியாகிகளே, அறவழியில் பாடுபட்ட காந்தியடிகள், நேரு, கோகலே போன்றோர் தீவிர வழியில் போராடிய சுபாஷ் சந்திர போஸ், ராவுஜி, சிதம்பரம், பாரதியார், ராஜாஜி பெற்ற தாயும் பொன்னாடும் மற்றவனின் நடிச்சிருந்தது என்று பாடல் வரிகளை நினைவு கொண்டு நாம் பெற்ற சுதந்திரத்தை பேணி கதை நாம் கடமையாக கொள்வோம். வாழ்க பருவம் வழங்க ஒற்றுமை. பூவென்றால் மணக்கும், தேன் என்றால் இருக்கும். அதுங்க பேசினால் ஏற்படும் சுகம். பேசி முடிக்கிறேன். வணக்கம்.